ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜில்லு சேனல். எல்லோரும் ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ. அன்பாக்சிங் சொல்ல முடியாது, நான் மட்டும் ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு. என்ன டேமேஜ் ஏதாச்சும் இருக்கான்னு செக் பண்ணணும் இல்லைங்களா, அதனால் என்ன கொரியர் வந்து பார்த்திங்கன்னா இது நம்மளுடைய பேக்கிங்க்கு தேவையான எல்லா எசென்சியல்ஸும் இது வாங்கியாச்சு. காம்போ ஆஃபரில் அதுவும் வாங்கியிருக்கேன். ரொம்ப அண்டர் பட்ஜெட்டில் நல்ல ஓரளவுக்கு ஒரு ரீசனபிளான ப்ரைஸ் தான். குவாலிட்டியுமே நம்ம கொடுக்குற ப்ரைஸ்க்கு ஏற்ற அளவுக்குமே வந்து கொடுத்துருந்தாங்க. நான் 1 வீக் யூஸ் பண்ணிவிட்டு தான் உங்கள்கிட்ட ரிவ்யூவே ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ பிகினராக இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக பாருங்கள். நான் எல்லாமே வந்து எப்படிலாம் வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத சொல்லியிருக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்தோன்னா மெஷரிங் கப்பு. ஏன்னா பேக்கிங்க்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருளே வந்து பார்த்திங்கன்னா கப்பு தான். ஸோ 250 ml கொடுத்துருக்குறாங்க. கப்பு மெஷர்மெண்ட்டாகவும் இருக்குது, 1/4 கப்பு, 1/2 கப் அந்த மாதிரி இருக்குது. ப்ளஸ் எம்எல்லையுமே வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 5 கப்ஸ் வந்து இருக்குது. மெயினாக நம்ம இந்த கப்பு தானே யூஸ் பண்ணுவோம், அதனால் இது மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டீஸ்பூன், டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரியுமே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து ஒரு பட்டர்ஃப்ளை போட்டு ஒரு லாக் மாதிரியுமே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா நம்ம அங்கங்கே வச்சுட்டோம்னா அப்படியே மிஸ் ஆகிடும் அதனால். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேர்னிங் டேபிள், அதாவது இந்த கேக் எல்லாம் செய்கிறோம் அப்படின்னா நம்ம இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பிளாஸ்டிக் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே. நான் வந்து இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாதிரி கொடுப்பாங்கன்னு நினச்சேன். பட்டு ஓகே, நம்மளுடைய ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி தானே வரும், அதனால் நல்லாவே வந்து ரொட்டேட் ஆகுது. நான் அப்புறம் வந்து என் ஹஸ்பண்ட் பர்த்டேக்குமே வந்து பண்ணியிருந்தேன் கேக் இதில் தான் வச்சு. ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன்றதுனால கொஞ்சம் பொறுமையாக பார்த்து வந்து பண்ணியிருந்தேன். நல்லாவே வந்து இருந்துச்சு. இது வந்து கேக் போர்டு. ஸோ நம்ம இது மேலே தானே கேக் எல்லாம் வச்சு பண்ணுவோம், அதுக்கான போர்டு தான் இது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த சிலிக்கான் ப்ரஷ்ஷும் ஒரு ஸ்பேட்சுலாவும் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது, ரொம்ப சின்ன சைஸ் இல்லை, சின்னதுலேருந்து ஒரு அடுத்த சைஸ் அந்த மாதிரி தான். ஸோ இந்த ஸ்பேச்சுலா இல்லாமல் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா க்ளீனாக வந்து அந்த மாவெல்லாம் தட்டி விடுறதுக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேக் ஸ்க்ராப்பர். ஸோ இந்த குட்டி குட்டியாக டிசைன்ஸ் போட்டுக்கிறது இதுக்கெல்லாம். ஸோ இதெல்லாம் வச்சு கூட வந்து நல்லா டிசைன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிக்கலாம். இந்த சைடில் எல்லாம் இப்படி வச்சு இப்படி ரொட்டேட் பண்ணும்போது ஒரு ஈவனாக வர்றதுக்காக தான் இந்த பிளாஸ்டிக்லேயும் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாமே வந்து அதனுடைய டிசைனிங்காக கொடுத்துருக்குற எக்யூப்மெண்ட்ஸ் தான். ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா 4 கொடுத்துருக்குறாங்க ஓவரால். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசைன், இந்த ரோசெட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த நாசல்ஸ் இது. ஸோ டோட்டலாக வந்து 10 or 12 வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ கொடுத்துருக்குறாங்க. நம்ம வேணுன்ற டிசைனில் மாற்றி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி ஜிக்ஸாக்கு, ஃப்ளவரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. நம்ம இந்த பேக்கில் இன்செர்ட் பண்ணும்போது இந்த பிளாஸ்டிக்கில் ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா. ஸோ இதை வச்சு கரெக்டாக லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வெளியிலலாம் லீக் ஆகாமல் நல்லா ஃபிட்டாக பிடிச்சிக்கும். ஸோ இதுதான் வந்து பைப்பிங் பேக். இதில் போட்டு நம்ம அந்த நாசலை வச்சு லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்டாக ஃபிட் ஆகிடும். ஸோ ஓவரால் ஒரு 5 பீஸ் நம்ம கொடுத்துருந்தாங்க. இது வந்து இந்த நைஃப், அதை வந்து க்ரீம்லாம் வச்சு இப்படி அப்ளை பண்ணிக்கிறதுக்கு அந்த மாதிரியெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே வந்து இருக்கும். ஆனால் இதில் வந்து நம்ம கேக்கெல்லாம் கரெக்டாக கட் பண்ண முடியாது, ஏன்னா இது ஷார்ப்பெல்லாம் வந்து இருக்காது. ஜஸ்ட் இந்த மாதிரி சம்திங் டிசைன் பண்ணிக்கிறது, க்ரீம் போடுறதுக்காக தான். நெக்ஸ்ட்டு மெயினான ஒரு பொருள் வந்து பார்த்தோன்னா இந்த எலக்ட்ரிக் பீட்டர் தான். இது வந்து ஒரு சின்ன ஒரு பிராண்டு தான். ஸோ லோக்கல் பிராண்ட் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். ஆனால் நல்லாவே வந்து இருக்குது. நான் இந்த அளவுக்கு ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. நிஜமாக நல்லாவே வந்து இருந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த விப்பிங் க்ரீம் பீட் பண்ணிக்கலாம், எக் எல்லாம் பீட் பண்ணிக்கலாம். 7 ஸ்பீட் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கு கூடவே வந்து பார்த்தோன்னா இந்த சாக்லேட் எல்லாம் பிஸ்கெட் எல்லாம் பண்ணுறதுக்காக, இந்த டோ எல்லாம் ரெடி பண்ணுறதுக்காக அதுவுமே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம வந்து ஹேண்டில் பண்ணும்போது என்னென்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா இது
இது நம்ம எடுத்ததுமே வந்து நம்ம ஸ்பீடாக பண்ணிட்டோம்னா அப்படியே ஃபுல்லாக வந்து மேலே எல்லாம் தெரிச்சிடும். ஸோ அதனால் நம்ம எடுத்தது எப்போவுமே ஸ்லோவாக தான் வந்து பண்ணணும். இல்லைனா ஃபுல்லாக நம்ம மேலே தான் வந்து இருக்கும். சைடில் அப்படி இப்படின்னு சொல்லி தெரிச்சிடும். அதே மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் தான் பாத்திரம் வச்சு யூஸ் பண்ணுறது பெட்டரு. இதனோட ஒரே ஒரு மைனஸ் என்னென்னா, இந்த ஒயர் தான் வந்து ரொம்ப ஷார்ட்டாக கொடுத்துருந்தாங்க ஃப்ளக் பாயிண்டில் வச்சு போடுறதுக்கு. ஒரு 1.5 முழமோ என்னமோ அப்படி தான் வந்து இருக்கும் ஸோ எக்ஸ்டென்ஷன் பாக்ஸஸ் வச்சு தான் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் இது. ஸோ இந்த கம்பி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பீட் பண்ணுறதுக்காக, இதுவுமே வந்து நல்லா பக்கத்தில் வர மாதிரி தான் வந்து இருக்கும். பட் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே வந்து இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய எல்லாமே வந்து முடிஞ்சிச்சு. நம்ம வாங்கியிருந்தது எல்லாமே 700க்கு என்ன கேட்டால் இது நல்ல ஒர்த்துன்னு தான் வந்து சொல்லுவேன். ஏன்னா எல்லாமே வந்து நல்லா தான் வந்து இருக்குது. ஸோ பிகினர்ஸ்க்கு கண்டிப்பாக மெயினான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. ஸோ இப்போ இந்த பீட்டர் வந்து எப்படி வந்து அந்த கம்பி வச்சு ஃபிக்ஸ் பண்ணணுன்றது காமிக்கிறேன். கரெக்டாக அது ரிலேஷன் இந்த ஷேப் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்படி உள்ளே வச்சுட்டு லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணால் ஒரு குட்டியாக சவுண்டு கேட்கும். ஸோ கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னு வந்து நமக்கு தெரியும். கீழேயுமே வந்து விழாது, கீழே விழுந்துரும் அப்படின்னு நம்மளுக்கு பயப்படலாம் தேவையில்லை. ஸோ நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் இப்போ நம்ம அதை வாஷ் பண்ண போகிறோம், அவ்வளோதான் என்னுடைய வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம அது ஜஸ்ட்டு ஜென்டலாக ஒரு கீழே ப்ரெஸ் பண்ணாவே வந்து அது கீழே வந்து ஊந்துடும். இது ஒன்று மட்டும் கொஞ்சம் ஃபிட்டாக இருக்குது, ஒன்று கரெக்டாக வந்து இருக்குது. ஸோ மற்றபடி எல்லாமே வந்து சூப்பர் தான். நான் இந்த அளவுக்கு இருக்குன்னு கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இது வந்து இந்த குக்கீஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கிறதுக்காக இந்த நான் வந்ததுலேருந்து கேக் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஜில்லு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் வந்து நம்ம சேனலில் நிறைய ஹெல்த்தியான ரெசிபி வீடியோஸ்லாம் வந்து இருக்குது. தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். மேக்ஸிமம் நம்ம சேனலில் எல்லாமே ஹெல்த்தியான வீடியோஸ் மட்டும்தான் வந்து இருக்கும். ஸோ இது போல் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.